மடிக்கணினி வழங்க வலியுறுத்தி திருவண்ணாமலையில் அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் முதுகலை மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம். மடிக்கணினி வழங்காததை கண்டித்து திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் முதுகலை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்குள்ள கள நிலவரம் என்ன? முழு விவரங்கள். வணக்கம் சொல்லுங்க. மடிக்கணினி வழங்க வலியுறுத்தி அரசு கலைக்கல்லூரியில் முதுகலை மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு நுழைவாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கலைக்கல்லூரியில் இடைநிலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு படிக்கும் சுமார் 7,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். குறிப்பாக காலை மற்றும் மாலையில் உள்ள கல்லூரி சுழற்சி முறைகள் இயங்கி வருகிறது. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை, வேட்டவாளம், கீழ்பண்ணத்தூர், ஆவூர், கலசாப்பா உள்ளிட்ட பல்வேறு கிராம மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இலைகளை மற்றும் பட்டம் படிக்கும் 2 மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே சுமார் 5,000க்கும் மேற்பட்ட லேப்டாப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கவில்லை. முதுகலை மாணவ மாணவிகள் உடன் படிக்கக்கூடிய மடிக்கணினி வழங்கி வலியுறுத்தி அரசு கலைக்கல்லூரி முன்னிலையில் மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்டம் அரசு செய்தி சாய்ந்தால் எங்கள் போராட்டம் தீவிரமடையும் என்று மாணவ மாணவிகள் தெரிவித்து வருகின்றனர். சொல்லி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். எங்க போச்சு எங்க சமூக நீதி எங்க போச்சு? அனைத்து போராட்டத்துக்கும் வஞ்சிக்காதே தமிழகம் முழுவதும் வஞ்சிக்காதே லேப்டாப் கேட்டு ஆர்ப்பாட்டம் லேப்டாப் கேட்டு வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் வெற்றி பெறட்டும் மாணவர்களுக்கு லேப்டாப் பழங்க சமூக நீதி சிந்தாபாத்.